Hi friends, welcome to Ap4Menu. சுவையான ட்ரை காலா ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த காலா ஜாமுனோட ஸ்பெஷாலிட்டியே உள்ளார வைக்கிற கோவா ஸ்டஃபிங்கும் வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிளாக் கலர் டெக்ஸ்சரும் தாங்க. இதை எப்படி பர்ஃபெக்டாக கொண்டு வர்றது அப்படின்றத நான் சில டிப்ஸோட இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எங்கள் சேனலோட இமீடியட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல கோவா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதோட அரை கப் பால் சேர்த்து பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வேக விடுங்க. பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் அதோட 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட 1 கப் பால் பவுடரையும் சேர்த்து கட்டிப்படாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால் பவுடர்லேயே சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு சர்க்கரை சேர்த்துக்கலைங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சர்க்கரையை சேர்த்து இந்த கோவாவை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், கடாயிலேருந்து இந்த மாதிரி எல்லா சைடும் திரண்டு வர வரைக்கும் இந்த கோவாவை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களோட கோவா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் சர்க்கரை 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா கொதித்து வர வரைக்கும் வேகட்டும். சுகர் சிரப் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட நீங்கள் ஒரு 2 ஸ்டாண்ட் குங்குமப்பூ கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா உங்களோட சுகர் சிரப் கொஞ்சமாக கலர் மாறும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ட்ரை ஜாமுன் மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற கோவா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 கப் பன்னீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பன்னீரும் கோவாவும் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பன்னீரில் இருக்க ஃபேட் எல்லாம் வெளியில் வந்து நீங்கள் ஜாமுனுக்கு பால் பிடிக்கும் போது கிராக் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அதோட 1/4 கப் மைதா, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் ரவா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை நம்ம எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம காலா ஜாமுனோட அந்த பிளாக் கலர் டெக்ஸ்சர் வர்றதுக்காக தான் கடைசியாக இதில் நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுருக்கோம். காலா ஜாமுனுக்கான இன்னர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜாமுன் மாவையும் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பாலில் கொஞ்சமாக சாஃப்ரான் கலர் சேர்த்து இதோட கலந்து விட்டுக்கோங்க. இது எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் எஃபெக்ட் வர்றதுக்காக தான். சப்போஸ் உங்களுக்கு கலர் ஆட் பண்ணுறதுல விருப்பம் இல்லைன்னா ஒரு 2 ஸ்டாண்ட் குங்குமப்பூவை பாலில் சேர்த்து கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ட்ரை காலா ஜாமுனை பால் ஷேப்புக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலா ஜாமுன் மாவை இந்த மாதிரி லைட்டாக திரட்டிக்கோங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இன்னர் ஸ்டஃபிங்கை சின்ன சின்ன பால் ஷேப்புக்கு பிடிச்சி இதில் நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த அவுட்டர் கோட்டிங்கை நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி ஈவனாக பால் ஷேப்புக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எந்த விதமான கிராக்ஸும் இல்லாத மாதிரி பார்த்து இதை ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் காலா ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு மிதமான சூட்டுக்கு வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலா ஜாமுனை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும்போது காலா ஜாமுனை சேர்த்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வெளியில் சீக்கிரமாக கருகிடும், ஆனால் உள்ளார வெந்தே இருக்காது. அதனால மிதமான சூட்டில் இருக்கும் போதே இந்த ஜாமுனை எல்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜாமுன் எல்லாம் நல்லா ஈவனாக உள்ளார வரைக்கும் குக் ஆகி ரெடி ஆகும். அதுக்காக தான். அவ்வளோதாங்க, உங்களோட காலா ஜாமுன் ரெடி. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ண காலா ஜாமுனை ஒரு 30 நிமிஷத்துக்கு சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா ஊற விடுங்க. 30 நிமிஷம் ஆனதும் சுகர் சிரப்லேருந்து வெளில எடுத்து டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான ட்ரை காலா ஜாமுன் ரெடி.
நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.